சித்தி ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஆண்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க இங்கே வந்து எனக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சொல்லுங்க ஆண்டி, இங்கே எப்படி வந்தீங்க? உங்களுக்கு எப்படி அகோபிலம்ன்றது தெரியும்? அகோபிலம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இது வந்து என்னோட மண்ணி. அப்புறம் இது வந்து என்னோட ரிலேட்டிவ், மாவட்டு பொண்ணோட தங்க. இவ தான் எனக்கு ஆக்சுவலி அகோபிலம் போகணுன்றச்சு இவ பிளான் பண்ணலாம் அப்படின்னு இவ தான் பண்ணா. இவ வந்து நீங்க சொல்லுங்க. நாங்கள் துபாயில் இருக்கோம். வெக்கேஷனுக்கு இந்த 1 மாதம் வந்ததுனால எங்கள் ஆத்காரோட குருஜி கோபாலவிதாசரோட சிஷ்யர் ஒருத்தர் வந்து இந்த அகோபிலம் மாலால டூர்ஸ் நல்லா பண்ணுறான்னு சொல்லவே அவள் ரெஃபர் பண்ணா. சரின்னு புக் பண்ணிவிட்டு அப்போ அவளோட காலக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ரெகுலராக பார்ப்போம். நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், இந்து வேல்யூ குரூப்னு இருக்கோம். அதில் அவரோட காலக்ஷேபம்லாம் வரும். ஸோ ரெகுலராக இருக்கலாம். நீங்கள்? நான் வந்து என்னோட வரணும் திடீர்னு கலவரம்ன்றதுனால அவன் சர்ப்ரைஸா சரி நானும் வரேன். உங்களுக்கு எப்படி ட்ரக்கிங் மாதிரி இருந்துச்சா, இல்லை எப்படி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா? எப்படி? ஆமாம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரெக்கிங் மாதிரியும் இருந்தது, as well as பெருமாள் விசேஷம் மாதிரியும் இருந்தது. உங்களுக்கு மேலே கைடு ஃபுட்டு அதெல்லாம் எப்படி இருந்தது? கைடு ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பாடும் சூப்பர், ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பூண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது. எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சுட நல்லா இருந்தது. ஸ்டேவும் ரொம்ப நல்லா ப்ளசண்டா இருந்தது. உங்களுக்கு மேல பெருமாள் சேவைலாம் எப்படி கிடைச்சது? ரொம்ப நல்லா இருந்தது. பெருமாள் சேவையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இப்படி ஏறுவோம் அப்படின்னு இல்லை, ஆனால் கூட அந்த கைட் நரேந்திரன் ரொம்ப நல்லா கூட்டின்னு போனார். இன்ஃபேக்ட் என் பையன் வந்து ஒரு சின்ன ராக் கூட அவன் வரமாட்டான். அவன் எப்படி ஜுவால நரசிம்மர் வரைக்கும் பேக் ஃபுட்டோட வந்தான்றது தான் ஆச்சரியமா இருக்கு. அவன் நான் ரொம்ப நல்லா கூட்டின்னு போனான். அவன் கைட் ரொம்ப நல்லா ஏன்னா நானே வந்து மலை ஏறணும் அகோபிலம்னா கொஞ்சம் பயம். எனக்கு கால் கொஞ்சம் சரியில்லை, ஐயோ இப்படி இந்த ஆணி காலோட எப்படி ஏறுவோன்னு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சௌரியமாக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்ல ஹாப்பி டூராக இருந்தது. பார்த்தேன் எல்லாருமே சம்பவம் கீழே பார்த்தோம், மேலே போகிற பார்த்தோம் இல்லை. அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். இப்போ முன்னாடி அகோபிலம்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, சும்மா வில்லேஜ் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸோட இது பார்க்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அகோபிலம்னாலே ஏதோ நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறது உள்ளே போயிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. பாதை எல்லாமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை. முன்ன அப்படியே ஏதோ அது உள்ளே போனான்னா அப்படியே மூச்சு திணறும், அப்படி உங்களால் ஏற முடியாது, அப்படி பார்த்து போங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் எல்லாமே நல்லா, ஏன்னா நாங்கள் நடக்கிறதுன்றதே இல்லாத வாழ்க்கை கூட நல்ல சௌரியமாக இருந்தது. இப்போ டோலி ஃபெசிலிட்டிஸும் உண்டு. டோலிலாம் இருக்குது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நடக்கிறதுனால ஓகே. ஆனால் பார்த்தோம் டோலி இதெல்லாம் இருந்தது. எங்கள் அப்பா சொன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்திருக்கா. எங்கள் அப்பா எங்கள் அத்தையெல்லாம் வந்தா. அப்போ டோலி வந்து வெறும் ஒரு பெட்ஷீட்டில் இருந்தது, ரொம்ப பயமாக இருந்ததுன்னா. பட் இப்போ டோலிலாம் நல்ல ப்ராப்பராக ஃபுட் ரெஸ்டோட நல்லா இருக்குது. வயசானவா வந்தா வயசானவாளுக்கும் நல்லா இருக்கு, இந்த வாழ மாதிரி சின்ன வாளுக்கும் ட்ரெக்கிங். எனக்கு கூட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதே மாதிரி ஒரு பட்டரும் ஒரு நரசிம்மரை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி கைடும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஓவரால் எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. பெருமை போனோம், பெருமாளை சேவிச்சுட்டு வரோம்னு இல்லாமல் அதோட ஃபுல்லாக என்ன நரசிம்மர்னு எல்லாம் டீட்டெயில்டாக சொன்னாங்க. உங்களுக்கு அகோபிலத்துல வந்து நரசிம்மரை பார்க்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு, அதனாலதான் நீங்க கண்டிப்பா நரசிம்மர் நினைக்காம எப்படி வருது? நரசிம்மர் நினைச்சாதான் வர முடியும். அதனால இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வந்து பயந்ததுக்கு இது வந்து ரொம்ப பிளசன்ட் ட்ரிப், சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா. ஆனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து முன்னைக்கும் இப்பைக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு இதுவே ஃபர்ஸ்ட் டைம். நாங்க 2 பேரும் அவ சின்ன குழந்தையா இருக்கச்சே வந்திருக்கா. சின்ன பொண்ணா நாங்கெல்லாம் இத ஃபர்ஸ்ட் டைம், ஆனா ரொம்ப நல்லா நான் சின்ன வயசுல வந்தேன். அவளும் சின்ன பொண்ணா இருக்கும் வந்திருக்கா. பட் இப்பதான் நல்லா கிளியரா அவளுக்கு அந்த நல்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இதையும் நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். நல்ல காத்தால கிளம்புறச்சவே நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு கிளம்புறதுனால நல்லா சுத்திட்டு நல்லா வந்தோம், நல்லா பசியோட சாப்பிட்டோம், திருப்பி கிளம்பி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். இன்ஃபேக்ட் அவரோட குரூப்ல, ஸ்கூல் குரூப்ல வந்து போட்டோஸ் இதெல்லாம் போட்டிருக்கா. அப்ப அவெல்லாம் கேட்டாலாம் யார் அரேஞ்ச் பண்ணா என்னன்னு. ஸோ அதனால உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. அகோபிலம் டூரிசமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கா, அவெல்லாம் வரணும்னு சொன்னா. இது ஆக்சுவலா 25 இயர்ஸ் மேல இவ ரன் பண்ணிருக்கா. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. ஆமாம், நிறைய பட்டருக்கு சொல்லும் போதே நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அதுலேயே நாங்கள் 4 தள்ளி இருக்கோம், 5 தள்ளி இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பட்டருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த 25 இயர்ஸ் நிறைய
ஸோ அதனால ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருக்கும். ஆமா. எந்த ஏஜ் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாரும் போகலாம் அப்படின்ற ஒரு ஆமா நம்பிக்கை. நிறைய எந்த வயசானவாலும் நல்லா டிராவல் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு, மாதிரி இல்லை, நல்ல சௌகரியமா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. ஓகேடா.